ஹாய் விவஸ், நான் உங்கள் நெல்லை தமிழன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு சொகுசு பங்களா நம்ம விற்பனை கொண்டு வந்திருக்கோம். இந்த பங்களா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திருமால் நகரில் ரொம்ப அருமையான பங்களாங்க. உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இருக்குது. இதோடைய ப்ரைஸ் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த வீடை இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வீட்டை சுற்றி மரம், மருதாணி, செம்பருத்தி, மாமரம், முருங்கை மரம், நெல்லிக்காய் மரம், இந்த மாதிரி ஏகப்பட்ட மரங்கள் வச்சு இந்த வீடை சூப்பர் ஃபோக்கஸ்டாக வெல் பிளான்டாக கட்டியிருக்காங்க. இந்த வீடை பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், பக்காவாக ஃபுல் ஃபர்னிஷ்டு, அதாவது கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமு, 2 டாய்லெட்டு. மேலே இருக்கக்கூடிய டாய்லெட் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா பாத் டப்லாம் வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாமே இந்த வீடு வாங்குற ஆளுக்கு எல்லாமே ஒர்த்தான ஒரு வீடு. சைடில் கார் பார்க்கிங் இருக்குது, விளையாடுறதுக்கு சைடில் இடங்கள் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். எங்கள் வீட்டுடைய முகப்பில் இது ஒரு மெயின் கேட்டு. இந்த மெயின் கேட்டில் இதில் ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. இதில் மெயின் கார் பார்க்கிங்கு. இதில் பக்கத்தில் ஒரு சின்ன கேட் இருக்குது. இதான் நார்மலாக நம்ம போகக்கூடிய கேட்டு. இந்த கேட் ஒன்று இருக்குது, 2. இதுக்கப்புறம் இன்னொரு கேட் இருக்குது. இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கார் பார்க்கிங், தனி கேட் இருக்குது. செப்பரேட்டாக கேட் வச்சுருக்கோம். அங்கே உள்ளே வாங்க பார்க்கலாம். அப்படி நல்ல பெரிய வீடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 சென்டில் கட்டின வீடு. இங்கே ஒரு 2 கார் விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், மரங்கள்லாம் அப்படி இருக்கு பாருங்கள். வீடுகள்லாம் எல்லாமே சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இப்படியே வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்துடலாம். ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுமே ஒரு சில்வர் கேட்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு சேஃப்டி கேட் இருக்குது. அதோடு சேர்த்து மஸ்கிட்டோ நெட்டு. இந்த வீடு ஃபுல்லாமே மஸ்கிட்டோ நெட்டு போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் எந்த வேலையுமே இருக்காது. மெயின் டோர் இருக்குது. மெயின் டோர் நல்லா தரமாக போட்டிருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. தேக்கு மரம். இதுதான் மெயின் ஹாலு. கிட்டத்தட்ட 16க்கு 16. நல்லா எத்தனை பேர் வந்தாலும் நல்லா தாராளமாக உட்காந்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான வீடு. மேலே பாருங்கள், ஃபால் சீலிங் டிசைன் பாருங்கள். இந்த மாதிரி டிசைன் லைட் எல்லாமே போட்டிருக்காங்க. 2 ஃபேன் போட்டு கபோர்டு ஒர்க் இருக்குது பாருங்கள். கிளாஸில் எல்லாமே கிளாஸில் இருக்குது. இந்த கபோர்டெலாம் நீங்கள் போடணுனாலே ஒரு அமௌண்ட் செலவாகும். எதுவுமே இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா எந்த செலவுமே இல்லை. சுவிட்சஸ்ஸு இங்கே பாருங்கள். இதுலேயும் மஸ்கிட்டோ நெட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எல்லா ஜன்னலையுமே மஸ்கிட்டோ நெட் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி வாங்க உள்ளே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கீழே இது வந்து ஒரு டிவி யூனிட்டு. இங்கே டிவி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு, டிவி யூனிட்டு. இது ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கபோர்டு, கீழே ட்ராயரு, கபோர்டு ஒர்க்கு. அப்படியே இங்கே வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமு. எங்கேயும் எல்லாமே கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. மேலே பாருங்கள், இது ட்ரெஸ் வைக்கிறதுக்கு. மேலே டாப்பில் கபோர்டு ஒர்க்கு. இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஷவரு, ஹீட்டருக்கான பாயிண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படி வாங்க. இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம்லேயே கபோர்டு இருக்குது. டாப்பில் கபோர்டு இருக்குது. இது ஒரு டேபிள் இருக்குது. ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஆஃபீஸ் மீட்டிங் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரூம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படியே வாங்க. கிச்சனுக்கு வாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது ஒரு டைனிங் ரூம். இங்கே ஒரு டைனிங் டேபிள் போட்டு ஒரு 10 பேருக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம். சுற்றி வாஷ் பேஷன் தான் இருக்குது. கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, கிச்சனில் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. எந்த குறையுமே சொல்ல முடியாது இந்த வீட்டில். அந்த அளவுக்கு தரமாக கட்டி வச்சுருக்காங்க. இங்கே வாங்க, கிச்சனுக்குள்ளே வாங்க. கிச்சனில் ஆர்வா வாட்டர் ப்ரொவிஷன் வரைக்கும் கொடுத்து வச்சுருக்காங்க. டாப்பில் கிரானைட் போட்டு அதில் பார்டர் வச்சு நல்லா இருக்குது. இங்கே கீழே வந்து மாடுலர் கிச்சன். சாதாரண கிச்சன்லாம் இல்லை, மாடுலர் கிச்சன். கிச்சனும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. கிச்சனில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா பேக் டோர் கொடுத்துருக்காங்க. பின்னால் ஒரு சேஃப்டி கேட் போட்டு இதுக்கு பின்னாடி நம்ம அங்கே பேக்கில் ஒரு கார் பார்க்கிங் பார்த்தோம்ல, அந்த கார் பார்க்கிங் வழியாக ஒரு கேட் அங்கே போட்டிருக்காங்க. அங்கேருந்து இந்த பக்கம் வந்துக்கலாம். ஹால்லே மேலே போகிறதுக்கு படி வழி கொடுத்துருக்காங்க. இந்த படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சரு. சென்டரில் பீம் போட்டு ஸ்பெஷலாக கட்டினது. 2 பக்கம் தொங்கலாக தான் இருக்கும், நடுவில் தான் சப்போர்ட் இருக்கும். இதுக்கு பேர் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. படியிலையும் கிரானைட் போட்டிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கைப்பிடி எல்லாமே நல்லாயிருக்கு.
மேலே வந்ததுமே ஒரு பெரிய ஹால். கீழே எந்த அளவுக்கு ஹால் பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு மேலே ஹால் இருக்குது. நல்ல பெரிய ஹால். பக்கத்தில் ஒரு அட்டாச்சாக டாய்லெட் வச்சு ஒரு பெட்ரூம் பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வீடு யாருக்கும் அமையும்? மேலே ஃபால் சீலிங் பாருங்கள், அதில் ஒரு ஃபேன் வச்சு அதில் ஃபால் சீலிங் லைட் போட்டு சுற்றி கபோர்டெலாம் அடித்து இதுலேயும் மஸ்கிட்டோ நெட்லாம் அடிச்சிருக்கு பாருங்கள். கொசு வலை எல்லாமே எல்லா ரூம்லையும் அடிச்சிருக்கு. இதுலேயும் கபோர்டு பாருங்கள், நல்லா பெரிய கபோர்டு. உங்களுக்கு பீரோலுக்குலாம் எந்த அத்தியாவசிய வேலையுமே இல்லை. இதில் ஒரு கம்பி அடித்து இல்லை நீங்கள் ட்ரெஸ்ஸை தொங்க போட்டுக்கலாம். கீழே பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸான ஒரு ரூமாக இருக்குது. இதுலேயும் கூட ஒரு அட்டாச் டாய்லெட். இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோபு. இதில் பாருங்கள், இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இந்தியன் டாய்லெட்டு தான். இது நல்லா பெரிய டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ஹீட்டர் வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா வெளிச்சமாக இருக்கும் இந்த மாதிரி டாய்லெட்லாம். அப்படியே வா. அப்படியே வந்தீங்கன்னா மேலே ஒரு பெட்ரூம். இதுவும் நல்லா ஒரு மீடியம் சைஸில் ஒரு லார்ஜ் பெட்ரூம் தான், நல்லா இருக்கு. இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டு. நான் அப்படியே சொன்ன மாதிரி ஒரு பாத் டப் இருக்கக்கூடிய ரூம் தான் அது. ஹேண்ட் ஷவர் இருக்குது, டாப்பில் ஷவர் இருக்குது. நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக இங்கேயும் ஒரு ஹீட்ரு பாயிண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. தனி ஷவரு, ஹீட்ரு மேலே இருக்குது. ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அப்புறம் ஒரு வாஷ் பேசனு, இங்கே ஒரு மிரரு. இதுவும் நல்ல ஒரு பெரிய ஒரு டாய்லெட் தான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மிரரு. இங்கே சின்ன சின்ன திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இது ஒரு கபோர்டு. எல்லா ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மஸ்கிட்டோ நெட் வச்சுருக்காங்க பாருங்கள். எதுவுமே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது, எல்லாமே அப்படியே கொடுக்குறோம். ஃபேனு லைட்டு எல்லாமே அப்படியே உங்களுக்கு. இது பால்கனி. நல்லா ஈவினிங் டைமில் நல்லா சூப்பராக அந்த மாதிரி இடத்துல டீ குடிக்கிறதுக்கோ காஃபி குடிக்கிறதுக்கோ நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி இப்படி ஜம்முன்னுக்கிட்டு இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு, ஒரு டீ குடிக்கிறதுக்கு, நீங்கள் டின்னர் சாப்பிட்னா கூட இங்கே சாப்பிட்டுக்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு பிளேஸ் இது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது ஒரு ஸ்பேஸு. இப்போ மழை நேரத்தில் துணி காயப்பட முடியாது, இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் துணி காய போட்டுக்கலாம். இங்கே ஒரு ஊஞ்சல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஊஞ்சல் கூட கொக்கி கொடுத்துருக்காங்க, 2 கம்பி கொடுத்துருக்காங்க. இதில் கூட நீங்கள் ஊஞ்சல் எக்ஸ்ட்ரா வந்து போட்டு இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே நீங்கள் மொட்டை மாடி போய்க்கலாம். மொட்டை மாடிக்கு தனியாக இது மொட்டை மாடி போகிற வழி. இது நம்மளுடைய கீழே விளையாடக்கூடிய இடம். சொன்னால் நம்மளுடைய இடத்துல மாமரம் இருக்குது, செம்பருத்தி இருக்குது, முருங்கை இருக்குது, மருதாணி இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது. இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் காய்ச்சி தொங்குது. இன்னும் நிறைய மரங்கள் இருக்குங்க. ஒரு 5 மாங்கன்று வச்சுருக்கோம். எல்லாமே நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணியிருக்கு. இது நம்ம வீட்டோட மொட்டை மாடி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல் வியூ பாருங்கள், எவ்வளோ இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேக்கு மர தோட்டம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு. இங்கேருந்து நீங்கள் என்கேஜிக்கு போயிடலாம். தென்காசி ஹைவேஸுக்கு இந்த பக்கம் போயிடலாம். இப்படி போனால் ஹைவேஸு, இந்த பக்கம் போனால் திருநெல்வேலி ரோடு சிட்டிக்குள்ளே போயிடலாம். இந்த பக்கம் தென்காசி மெயின் ரோடு. இந்த பக்கம் பாருங்கள், வீடுலாம் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். ஏதோ காட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டால் நினச்சிடக்கூடாது. ரொம்ப அருமையான ஒரு பிளேஸு, நேச்சுராக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இடமா இது அமைஞ்சிருக்கு. இதோட ப்ரைஸ் என்னன்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஒரு 1.25 கோடி ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளோ ப்ராப்பராக பக்காவாக சூப்பராக இருக்குது. 12 சென்ட் இடம். 12 சென்ட் இடத்துல இவ்வளோ அழகாக யாருமே வீடு கட்டி கொடுக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட கிடைக்கிது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். எப்போனாலும் எங்களுக்கு என்கொயரி கேளுங்க. இந்த பக்கம் பாருங்கள், சுற்றி வீடுகள் தான். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இங்கே அமைஞ்சிருக்கு. 500 கூடவே இருக்கும். அவ்வளோ அற்புதமான ஒரு ஏரியா. இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் 33 கிலோமீட்டரில் சாலை அமைக்கிறதுக்கு இப்போ ரீசெண்டாக சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சாலை இது பக்கத்தில் தான் கடந்து போகுது. இன்னும் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை அதிகமாக தான் ஆகுமே தவிர எந்த காலத்துலையும் குறையாது.
33 கிலோமீட்டர் ஒரே ஹைவேஸ் ரோடு. இந்த வழியாக தான் போகணும். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். இந்த மாதிரி சாலை கிட்ட தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம். வீட்டுக்கு தேவையான தண்ணி தொட்டி கீழே இருக்குது பாருங்கள். இதுதான் தண்ணி தொட்டி. நல்லா கன்ஸ்ட்ரக்டடாக காங்கிரீட்டில் போட்டு வச்சுருக்கோம். மேலே போகிற படி பிளாஸ்டிக்லாம் இல்லை. உங்களுக்கு லைஃப் டைம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் காங்கிரீட் தண்ணி தொட்டி. ஒரே தண்ணி தொட்டி தான். மேலே இங்கேயும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து முதல்ல காமிச்ச கார் பார்க்கிங். வெளியே வந்து காமிச்சிடலாம். இது உள்ள டேரெக்டாக அப்படியே நீங்கள் ஒரு இனோவா காரு, டிஃபெண்டர் எந்த காராக இருந்தாலும் மேலே அப்படி வந்துடும். இப்படி கார்லேருந்து இறங்கி நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம். இதுதான் நம்மளுடைய ப்ளே கிரவுண்ட். குழந்தைங்களாம் விளாடுறதுக்கு ஒரு ஷட்டில் கார் கூட இங்கேருந்து விளாண்டுக்கலாம். ஃபுட்பால் இங்கேருந்து விளாண்டுக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடம். இங்கே பாருங்கள், மரமாக காட்டிட்டு வரேன். இது வந்து மாதுளை மரம். மாதுளை மரங்க பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மருதாணி. இது மருதாணி பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா. கீழே இது எலுமிச்சம் கன்று இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக இது பிச்சிப்பூ. பிச்சிப்பூ. அடுத்ததாக கொய்யா, சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் அங்கே பாருங்கள் காய்ச்சிருக்கு. அடுத்ததாக முருங்கை. முருங்கை பூ பூத்துருக்கு. முருங்கை கீரை இருக்குது. அடுத்ததாக இது ஒரு மாங்கன்று, மாமரம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதுளை. இது ஒரு காமிச்சது மாமரம். மாமரத்தில் காயெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க பாருங்கள். காயெல்லாம் இருக்குது. காய் இருக்குது. அடுத்ததாக வந்தீங்கன்னா இது ஒரு ஈச்சமரம். ஈச்சமரம் இருக்குது பாருங்கள். இப்போ தான் கண் வச்சுருக்கோம். இது மருதாணி. இது ஒரு மருதாணி. மருதாணி தான் இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு முருங்கை மரம். இது முருங்கை மரம். இது ஒரு மாமரம். இது ஒரு மாமரம். இது நெல்லிக்காய். இது வந்து வீட்டில் நீங்கள் கோழி வளர்த்துக்கலாம். நாய் சேஃப்டிக்காக வளர்க்கணும் அப்படின்னா நாய்க்குள்ளே கூடுது. நாய் வளர்த்துக்கலாம், கோழி வளர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட பெட்ஸை நீங்கள் தனியாக வச்சு பராமரிச்சிக்கலாம். வீட்டை சுற்றியுமே நம்ம சிசிடிவி கேமரா அப்படியே நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேமரா கிட்ட இருக்குது. சுற்றி வீட்டை சுற்றியே இருக்குது. நீங்கள் அதையும் நீங்கள் சர்வேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது வெளியே இருக்கக்கூடிய டாய்லெட்டு. கார் பார்க்கிங் வெளியே செகண்ட் கார் பார்க்கிங் நம்மளா, அந்த கார் பார்க்கிங் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டு. பப்ளிக் பீப்புள்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது வந்து டிரைவருடைய ரூமு. இந்த ரூம்லையும் உள்ள நல்ல கட்டில் போட்ட அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். அவங்களும் இந்த டாய்லெட்டை எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். டோட்டலாக சொல்லப்போனால் இந்த வீடு வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு வீடு. இந்த மாதிரி ஒரு வீடு உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. லோ பட்ஜெட்டில் இருக்குது. இங்கேயும் பாருங்கள், சும்மா மணலாக விடாமல் ஃபேவர் பிளாக் போட்டு வச்சுருக்கோம் டிசைனில். மொத்தத்தில் இந்த வீடு சொல்ல போனால் ரொம்ப ஒரு அற்புதமான வீடு. இதுக்கு மேலே தனி டேங்க் வச்சுருக்காங்க. இந்த ரூமுக்கு தனியாக எல்லாமே. அதுபோக இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ஸ் வளர்க்கக்கூடிய கூடு. பெட்ஸ் வளர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டோரேஜ் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டிக்கு இவ்வளோ பெரிய வீடாக இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஒரு பெட்ஸ், ஒரு நாய் கண்டிப்பாக வளர்ப்போம். அந்த மாதிரி டாக்களை சேஃப்டி பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கூண்டை வச்சுருக்கோம். பின்னாடியும் ஒரு பெரிய மரம் இருக்குது. குரோட்டன்ஸ் மரம் இருக்குது. இது வந்து அழகுக்காக வளர்க்கக்கூடியது. நம்ம கிச்சனில் பின்னாடி ஒரு ஆக்சஸ்க்கு ஒரு டோர் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கேட்டு தான் இது. இந்த வழியாக பேக் டோர் ஆக்சஸ் வழியாக இந்த சிலிண்டர் கொண்டு வருவாங்க. யாராவது வெளியே இருந்து ஆள் வந்தாங்க அப்படின்னா கிச்சனில் கொண்டு வரதுக்கு இந்த டோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ராப்பராக சேஃப்டியாக இதுவும் கிளாஸ்லாம் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அங்கேயும் கேமரா இருக்குது. எல்லா பக்கமே வீட்டை சுற்றி கேமரா இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ், வீடுகள், சொத்துக்கள் எங்ககிட்ட நிறையா இருக்குது. உங்களுக்கு வேணும்னாலும் எப்போனாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் விற்று தரணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணிக்கலாம். நன்றி.